இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஓய்வு பெற்ற ஆசிரியர்னு கேள்விப்பட்டேன். ஆமாங்க ஐயா. உங்களை பற்றி அறிமுகம் பண்ணிக்கோங்க. என்னுடைய பெயர் கிருஷ்ணமூர்த்தி. நான் இதே சொந்த கிராமம். சின்ன வயசுலேருந்தே விவசாயம் அப்பா விவசாயம் பண்ணின்னு இருந்தோம் கூடவே. பாரம்பரியமாக விவசாயம் பாரம்பரியமாக விவசாயம். இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் விவசாயம் ஆசிரியராக வேலைக்கு போனோம் சார். அரசு பள்ளியில் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஒரு 40 ஆண்டுகள் பணி செய்து ஓய்வு பெற்றேன் சார். 2024 ஓய்வு பெற்றுவிட்டேன். அதுக்கு முன்னாடியும் நான் இயற்கை விவசாயம் தான் பண்ணியிருந்தேன். எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஒரு 7 வருஷமாக பண்ணிக்கிறேன் சார். நான் சரி 7 வருஷமாக பண்ணிக்கிறேன். இப்போது 24 மேல தான் ரிட்டையர்ட் ஆனேன். இப்போது தொடர்ந்து இப்போது முழு நேரமாக செய்கிறோம். அப்போது காலையில் ஈவினிங் இல்லை விடிய காலம் நிலத்து வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 8 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவோம். இப்போது முழுசாக செய்கிறோம் சார். இயற்கை தான். ஆனால் இதில் நிறைய நன்மைகள் இருக்குது சார். நம்ம குழந்தைங்க, நம்முடைய சந்ததிகள் எல்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நாங்கள் முழுசாக இது கூட எதுவுமே போடலைங்க சார். போடாமே தான் இந்த பயிர் முழுசாக எதாவது போடலாம். என்ன போடாமல் எப்படி பண்ணியிருக்கீங்க? போடாமன்னா இதுக்கு எந்த உரமும் போடலைங்க சார். நான் எப்பவுமே போடுறதில்ல. இப்போ பக்கத்தில் நெல் நட போகிறேன். அதுக்கு கூட மாட்டு தொழு உரம் கொட்டியிருக்கிறேன். மாட்டு தொழு உரம் கொட்டிடுவேன். இல்லைன்னா தழைங்களை வெட்டி போட்டு பயிர் செய்வேன் சார். அப்புறம் வேப்ப முன்னாக்கு, கடலை புண்ணாக்கு, புங்க முன்னாக்கு, இந்த புண்ணாக்குங்களை போடுவோம். அப்புறம் பஞ்சகாவியம், மீன் அமிலம், ஜீவாமிர்தம் இதெல்லாம் நானே நம்ம பம்ப் செட்டில் சொந்தமாக நானே தயார் பண்ணிவிடுவேன். நானே தயார் பண்ணி வேணுன்றவங்களுக்குலாம் கூட நம்ம விவசாயிகளுக்கு கேட்குறவங்களுக்கும் கொடுப்போம். அவங்களும் எடுத்துன்னு போய் பயன்படுத்துவாங்க. இதில் என்னென்னா நம்ம இந்த உரங்கள் போடுறதுனால நிறைய மண் இயற்கை உரங்கள் போடுறதுனால அது பாருங்கள் காஞ்சி போனது சார் மேலே. ஆனால் இப்போ களை கொத்த முடியுது பாருங்கள். அவ்வளோ பூ மாதிரி பொலன்னு இருக்குது. நல்லா மண் ரொம்ப மெதுவாக இருக்குது, கெட்டி இல்லாமல். உரம் போட்டோம்னா கண்டிப்பாக இது அப்படியே கல் மாதிரி ஆகிடும் சார். தண்ணி பாய வச்சா மட்டும்தான் நல்லாயிருக்கும். தண்ணி பாய வைக்கலன்னா நடந்தால் கூட கல் மேலே நடக்கிற மாதிரி நடக்கும். நீங்கள் ரசாயன உரத்தை சொல்லுங்க. ஆமாம், ரசாயன உரம் போட்டால் நிலம் இருக்கும், நிலம் இறங்கிடும். இந்த இயற்கை ஈடுபொருட்கள் போட்டோம்னா நல்லா பொசுன்னு இருக்கும் சார். நல்ல காற்றோட்டம் இருக்கும், ஈரப்பதம் நல்லா தாங்கி நிற்கும். தாவரங்கள் காயாது பாருங்கள். இது ஒரு 15-20 நாள் ஆச்சு மழை பெஞ்சு, அதுலேருந்து தண்ணி பாயாமல் தான் அப்படியே இருக்குது. ஒன்றும் ஆகலை, நல்லா இருக்குது. இப்போ தான் இனிமேல் தான் தண்ணி பாய வைக்கணும். இந்த பொருளை விற்கிறதுக்கு நம்ம அரிசியெல்லாம் நாங்கள் மதிப்பு கூட்டி தான் சார் விற்கிறோம். மதிப்பு கூட்டினா அந்த நெல்லை நாங்கள் மிஷினில் கொடுத்து வேக வச்சு நல்லா காய வச்சு அரிசியாக வைப்போம் சார். அதனால் ஒன்றும் நஷ்டம் கிடையாது. செயற்கை விவசாயத்தை விட நம்ம இதில் கொஞ்சம் லாபமாக இருக்கும். செலவினம் குறைவு சார். இதில் செலவினம் குறைவு. சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்கும். நம்ம மக்களிடையே ரொம்ப அவேர்னஸ் இருக்குது சார். இப்போது செயற்கை விவசாயத்தில் பண்ண தானியங்களை விட ரசாயன உரங்களை பயன்படுத்த விளைவிக்கிற அரிசியை விட இந்த அரிசியை விரும்பி வாங்குகிறாங்க ஜனங்க. விரும்பி வாங்குகிறாங்க. இந்த நம்ம இப்போ நிறைய இந்த உடலில் நிறைய நோய்கள்லாம் இருக்குங்களே, இந்த டயபெட்டிஸு, ஹார்ட் அட்டாக்கு, ப்ரெஷரு, இது அதுன்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்களே, அதெல்லாம் கூட இதில் இந்த அரிசியிலேயே அதை சரி பண்ணிடுறாங்க சார். அரிசியிலேயே சாப்பிட்டாவே ஓரளவுக்கு. உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா? இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராவது கொடுத்த அந்த மாதிரி ஏதாவது? நாங்களே அனுபவிச்சுருக்கோம். சொல்லுங்கள். இந்த நம்ம இந்த கருப்பு கவுனி, இலுப்பைப்பூ சம்பா, மைசூர் மல்லி, இந்த 3 அரிசியும் ஒரு கிலோ எடுத்து அதை மிஷினில் கொடுத்து நொய்யாக உடச்சி கஞ்சி செஞ்சு காலையில் ஒரு வேளை சாப்பிடுவோம் சார். எங்கள் வீட்டம்மாவுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது, ப்ளட் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஆனால் அதுவும் சரியாக போயிடுச்சு. அது வாரத்தில் ஒரு 3 வேளை இல்லை 4 வேளை தான் சார் சாப்பிட்ணும். அதிகமாக சாப்பிட்டோம்னா என்ன ஆகுதுன்னா, சோறாக சாப்பிட்டா ஒன்றாகாது. இது கஞ்சியாக சாப்பிட்டோம்னா லோ சுகர் ஆகிடுது, லோ பிபி ஆகிடுது. அதிகமாக மருந்தோட வீரியம் அதிகமாக இருக்குங்க. இல்லைங்க சார், அது ஒரு மருந்தாக வேலை செய்யுது. ஆமாம்.
ஆனால் இது மருந்து கிடையாது, சுத்தமாக இயற்கையாகவே வரும். மருந்து அப்படி சொல்ல வரல. அதுதான் சார். அதாவது இப்போ நம்ம மற்ற மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றத விட அதை விட நல்ல வேலை செய்யுது. அதாவது நோய்களை தொடர்ந்து ஒரு 10 நாள் சாப்பிட்டாவே நல்ல மாற்றம் தெரியும் சார். கண்டிப்பாக மாற்றம் தெரியும். சுகருக்கு நிறைய பேர் வாங்குறாங்க. நம்ம கையிலேயே வந்து வீடு தேடி வந்து ஜனங்க வந்து வாங்கின்னு போகிறாங்க சார். எங்கேயும் எடுத்துன்னு போய் விற்கிறது இல்லை. போனால் நம்ம வேலூரில் நம் சந்தைன்னு இருக்குது சார், இயற்கை விளைபொருள் சந்தை. அங்கே கொஞ்சம் எடுத்துன்னு போய் விற்போம், அவ்வளோதான். மீதியெல்லாம் அப்படியே சேல் ஆகிடும். அதனால் வந்து நமக்கு அது ஒன்றும் வியாபாரம் பண்ணுறதும் ஒன்றும் கஷ்டம் இல்லை, விளைய வைக்கிறதும் கஷ்டம் இல்லை சார். விளைய வைக்கிறதும் நட்டுட்டோம்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை ஏதாவது ஜீவாமிர்தமோ இல்லை மீன் அமிலமோ பஞ்சகாவியமோ ஏதாவது ஒன்று விடுவோம். அப்புறம் இல்லைன்னா புண்ணாக்கு வந்து ஊற வச்சு ஒரு 3 நாள் புளிக்க வச்சு அதை தண்ணியில் கரைச்சி அதை குதிக்குது பாருங்கள், அந்த குதிக்கிற இடத்துல ஊற்றிட்டோம்னா ட்ரம்மாக கொண்டு வந்து கொட்டிட்டோம்னா அது அப்படியே 4 மூலையும் போய் சேர்ந்துடும் சார். அப்படியே சரியாக போயிடும். அதுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை, நோய் வராது. அதே மாதிரி அந்த பூச்சி அடிக்காது சார், பூச்சியே வராது. நம்ம பயிர்களில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட இந்த பயிரில் பாருங்கள், எதுனா ஒரு பூச்சி எங்கேயாவது தெரியுதான்னு பாருங்கள், பூச்சியே வராது சார். பூச்சியே வராது, நோயும் வராது, பூச்சியும் வராது. எப்போவுமே நமக்கு வந்து அதனால் இந்த பூச்சி மருந்து அடிக்கிறது, மருந்து தெளிக்கிறது, உரம் போடுறது, இந்த செலவெல்லாம் சுத்தமாக இல்லைங்க சார். அதுவும் இப்போ வந்து நம்ம உரத்தட்டுப்பாடு நிறைய இருக்குது. யூரியா வந்து கிடைக்கவே இல்லைங்களாம். அப்போது அந்த இயற்கை விவசாயத்துக்கு மக்கள் வந்து திரும்பணுன்றது நோக்கத்தில் தான் மத்திய அரசாங்கம் அதை கொஞ்சம் குறைக்கிறாங்க போலன்ற மாதிரி மக்கள் மத்தியில் விலையும் கூட்டிட்டாங்க சார். விலையும் கிடைக்க மாட்டேங்க, 1.5 மடங்கு கூட்டியிருக்காங்க. இப்போ 1100 ரூபாய் 1200 ரூபா விற்று இந்த டிஏபி வந்து இன்றைக்கி 2000 ரூபாய் சார். 1800 ரூபாய் 1900 ரூபாய்க்கு மேலே தான் விற்கிறாங்க. அதே மாதிரி யூரியாவும் வந்து 300 ரூபாயில் விற்று இந்த யூரியா இப்போ 450 ரூபா 500 ரூபான்னு விற்கிறாங்க. அதுவும் தட்டுப்பாடாக இருக்குது சார். அதுலேயும் வந்து நம்ம ஆதார் கார்டு வச்சு கைரேகை வச்சா தான் யூரியாவே கிடைக்கும். ஒரு மூட்டை வாங்கணும், கஷ்டப்பட்டு போய் வாங்கணுமா அப்படின்னு மக்கள் யோசிப்பாங்க. அதுவும் வந்து இப்போ நம்ம அந்த உரம் போடுறதுனால இன்னொரு பாதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுது பக்கத்தில் ஒரு கொஞ்சம் ஒவ்வொரு நிலம் சார், அது உப்பு நிலம். அந்த நிலத்தில் கிணத்து தண்ணியும் உப்பாக இருக்கும். இது நல்ல தண்ணி, அது உப்பு தண்ணியாக இருக்கும். நிலமும் கொஞ்சம் உப்பு. அதில் இந்த விதை நெல் விதை போட்டாலும் சரி இல்லை கடலக்கா விதை போட்டாலும் சரி முளைக்க மாட்டேங்குது. காரணம் என்னென்னா அதுலேயும் உப்பு இதுலேயும் உப்பு. நம்ம யூரியா போட்டு எல்லாம் இது பண்ணிட்டாங்க. அதை வந்து நான் கொடுத்துருந்தேன். அதனால் அவங்க உரம் போட்டு பயிர் வச்சதுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு சார். இப்போ நான் எடுத்த பிறகு 2 வருஷமாக நான் இப்போது இந்த நம்ம இயற்கை உரம் மட்டும் போடுறேன். இயற்கை உரம் மட்டும் போடுறதுனால இப்போ என் நிலம் மட்டும் முளைக்குது. செடியே அந்த அளவுக்கு நிலம் பாதிச்சிருக்கு. இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் போச்சுன்னா சுத்தமாக பயிரே வராது சார். உண்மையாக அது அவங்ககிட்ட விட்டுருந்தா ஆமாம், வராது, பயிரே வராது. அந்த மாதிரி நிலைமையில தான் இருந்தது சார். இப்போ வந்து நான் உரம் தான், இப்போ கூட எருவு தான், மாட்டு எருவுக்கு வாங்கி கொட்டுவோம், தழை போடுவோம். அந்த அடி உரம் மட்டும் நீங்கள் போடுவீங்க? அடி உரம் போடுவோம். இது போடுறீங்களா? பஞ்சகாவியம் இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுவோம் சார். ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணிட்டா போதும் சார். இது அப்படியே கருப்பாயிடும். இது கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும். நம்ம அந்த இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, செயற்கை உரம் போட்டோம்னா ஒரு 10 நாள் 20 நாள் கருப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் வெள்ளையாயிடும். ஆனால் இதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா அந்த பயிர் அறுவடை பண்ணுற வரைக்கும் அந்த கருப்பு அப்படி இருக்கும். நல்ல கலராக இருக்கும். நல்ல செடியும் வந்து நல்லாயிருக்கும், காயும் அதிகமாக வரும், நல்ல மகசூலும் வரும், குறைபாடு இல்லாமல் இருக்கும். செலவும் ரொம்ப குறைவு சார். அடிப்படை நோய்கள் வர்றது காரணம் உடல் உழைப்பு இல்லாத அதுதான். ஆமாங்க. நீங்கள் ஆசிரியராக இருந்தால் கூட, ஏன்னா நிறைய ஆசிரியர் மட்டும் இல்லை, விவசாயிகளுக்கே நிறைய பேருக்கு நோய்கள் விவசாயம் தெரியாது, நோய்களும் இருக்குது, நிறைய இருக்குது சார். அப்போ அவங்ககிட்டையும் போதுமான உடல் உழைப்பு இல்லை. ஆமாம், அந்த உணவு பழக்கத்துலேயும் சரியான இது இல்லை. அதனால தான் அந்த பிரச்சனை. ஆனால் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணுங்க. ஆமாம் சார். இது நிறைய நம்ம விவசாய குழுக்கள்லாம் வந்து நிறைய, அப்புறம் அந்த விவசாய மீட்டிங்லாம் போயிருக்கிறோம். நாம் சொல்கிறோம் இதில் வந்து ஒன்றும் நஷ்டம் இல்லை. இதில் வந்து நம்ம ஒரு குரூப்பாக இயற்கை விவசாயிகள் குரூப்புன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 குரூப் இருக்குது சார். அதுலேயே ஒரு சிலர் வந்து இவங்க விவசாயிங்க கையில் அரிசியை வாங்கி நெல்லை வாங்கி அவங்க சேல் பண்ணுறாங்க. அந்த மாதிரியும் என்னன்னா ஒரு கிலோவில் கொஞ்சம் ஒரு 20 ரூபா 25 ரூபாய் எடுத்துன்னு குறைவாக கொடுப்பாங்க. இப்போ நம்ம கருப்பு கவுனின்னா 180 ரூபா விற்கிறோம் சார், 200 ரூபா விற்கிறாங்க. ஒரு 180 ரூபா நமக்கு கொடுப்பாங்க, 175 ரூபா கொடுப்பாங்க நமக்கு. அப்போ அப்படி பார்க்கும்போது ஒன்றும் நஷ்டம் வராது சார் அதில். அதனால் அதை நேரடியாக கூட நம்ம கிராமங்களில் இந்த விவசாய மீட்டிங்லலாம் சொல்கிறோம். அதனால் வந்து உங்களுக்கு நஷ்டம் இல்லை, செலவு குறைவு, உழைப்பு குறைவு, பூச்சி மருந்து எந்த தேவையும் இந்த பயிருக்கு தேவையில்லை. என்னென்னா பாரம்பரிய நெல் வகைகள் சார்.
நெல் இந்த நம்ம புது நெல் போட்டு பண்ண முடியுமா? இல்லை. அதுக்கு நிறைய தண்ணி தேவை, நிறைய உரம் தேவை, நிறைய பூச்சி அடிக்கும், நிறைய மருந்து தெளிக்கணும், அது பார்த்துக்கினே இருக்கணும். இது வந்து நீ நட்டுட்டினா அறுக்கிறதுக்கு வரலாம் அந்த அளவுக்கு. இதுக்கு பாதுகாப்புன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து நம்ம அந்த இயற்கை உரங்களை போட்டோம்னா சரியாக போகும். அதுக்கு அந்த மாதிரி இல்லைங்க சார். அது தொடர்ந்து பார்வையிலே இருக்கணும், நம்ம பார்வையிலே இருக்கணும். அப்போ தான் அது மகசூல். ஆனால் அதிக மகசூல் வரும். இது குறைவான மகசூல் வரும். குறைவான மகசூல் வந்தாலும் இது விலை அதிகமாக விற்கும், அது விலை குறைவாக விற்கும். இப்போ அது ஈக்குவல் ஆகிடும் சார். இது சொன்னீங்க மக்காச்சோளம் ஊடு பயிராக போட்டிருக்கீங்க அப்படி தானே? இது மக்காச்சோளம் ஊடு பயிர் சார். அங்கே வந்து தனியாக போட்டிருக்கேன் சார். இல்லை இப்போ நிறைய பயிருக்கு பண்ணும்போது சில இடத்துல ஊடு பயிராவோ இல்லை அந்த ஓரங்கள்லையும் சில பயிர் பண்ணுறாங்க சார். தட்டைப்பயிர் இப்போ அதெல்லாம் வந்து நோய் வராமல் இருக்கிறதுக்கு, பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு. பக்கத்து நிலத்தில் நிறைய பூச்சி இருக்கும் சார். அந்த தட்டைப்பயிர், மக்காச்சோளம் இதெல்லாம் போட்டோம்னா, பாசி பயிர் இதெல்லாம் போட்டோம்னா, சுற்றி கேனை சுற்றி போட்டோம்னா அந்த பூச்சிகள்லாம் வந்து அங்கேயே அந்த வரப்புக்கு அந்த பக்கமே நின்றுடும் சார். இந்த பக்கம் உள்ளே வராது. நம்ம நிலத்தில் பாதிப்பு வராது சார். அது நாம் ஒரே ஆளுன்றதுனால நான் மட்டும்தான் பண்ணணுன்றதுனால நான் பண்ணலைங்க சார். வேறு ஒன்றும் இல்லை. அது பண்ணால் அந்த முறைகளை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க. ஆமாங்க சார். அது வரப்பில் வந்து சுத்தமாக என்னென்ன இப்போ புல் இருக்கக்கூடாது சார். இதில் புல் இல்லாமல் சுத்தமாக மண் போட்டு நிரப்பிட்டு அதில் விதையங்களை போட்டுடணும் சார். வரிசையாக போட்டு ஒரு வரிசை தட்டைப்பயிறு, ஒரு வரிசை பாசிப்பயிறு, ஒரு 4 அங்குலம் 5 அங்குலம் விட்டு கேப் விட்டு போட்டுட்டோம்னா அது இந்த நம்ம அந்த வயலுக்கு பாய வைக்கிற தண்ணியிலே அது இப்போ அதுக்கு தனியாக தண்ணி எல்லாம் பாய வைக்க அவசியம் இல்லை. அதுக்கு மருந்தும் ஒன்றும் தேவையில்லைங்க சார். அது வரப்புலேயே தானாக வளர்ந்துட்டு அது பெருசாக ஆயிடுச்சுன்னா, இப்போ பயிர் வந்து நம்ம நிலத்தில் போட்டிருக்கிற பயிர் வந்து உயரம் கம்மியாக இருக்கும். அது வந்து உயரமாக வந்து வரப்பு மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் உயரம் வந்துடும் சார். தடுப்பு மாதிரி ஆகிடும். அங்கே வந்து நெல்லில் வந்து கதிர் வரும்போது அந்த கதிர் நாவாய் பூச்சி நிறைய பூச்சிங்கள்லாம் வரும் சார். அது பக்கத்து நிலத்துலேருந்து வர்றது தான். அது வந்து வராது சார். அது வந்து அப்படியே அட்ராக்ஷன் பண்ணி அது தடுத்து நிறுத்திடும். அது இந்த உள்ள நிலத்துக்குள்ளே போகாமல் நமக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் சார். அது தங்கிக்கிடும். ஆமாங்க சார். அப்புறம் வந்து இந்த புல் இல்லாமல் சுத்தமாக வச்சுருந்தாவே நமக்கு அந்த பூச்சிகள்லாம் வராது அப்படின்றாங்க. ஏன்னா அந்த புல்லில் தான் முதல்ல வந்து தங்கி முட்டை போட்டு குஞ்சு பறித்து அதுக்கப்புறம் நிலத்துக்குள்ளே அனுப்புமா அது. அதனால் அந்த புல்லெல்லாம் இல்லாமல் சுத்தமாக வச்சுருந்தாலும் வராது அப்படின்றாங்க சார். அந்த கதிர்நாவாய் பூச்சி தான் சார் இந்த நெல்லில் ரொம்ப பாதிப்பை உண்டாக்குறது. என்னென்னா அந்த பால் ஏறும்போது அந்த உள்ளே இருக்கிற பாலை வந்து வெள்ளையாக இருக்கும் சார். பால் அதை உறிஞ்சி எடுத்துடும் சார். சுத்தமாக பதறாக்கிடும். அதை தடுத்துடலாம் நம்ம. நெல்லும் பண்ணுறதுனால அந்த அனுபவத்தை சொல்கிறீங்க. ஏன்னா அதுலேயும் பூச்சி. ஆனால் நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணது பெரிய தாக்குதல் இருக்காதுல்ல? இல்லைங்க சார். பெரும் தாக்குதல் கிடையாது. பெரும் தாக்குதல்லாம் கிடையாது. இந்த பூஞ்சன நோய், இந்த மற்ற பூச்சி, அந்த கதிர்நாவாய் பூச்சி ஒன்று மட்டும்தான் சார் அது கட்டுப்படுத்தி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, சுத்தமாக அந்த நெல் வயல்னா சுத்தமாக முதல்ல சுத்தமாக வரப்பு ஃபுல்லாக புல் இல்லாமல் வளராமல் பார்த்துக்கணும் சார். நாங்கள் சுத்தமாக இல்லாமல் அதுவே தடுத்துங்க சார். வர்றதில்லை. இப்போ இது போயிடும் சார். இது அது நெல் பயிர் வர்றதுக்குள்ளே இது சுத்தமாக நம்ம இந்த அறுவடை பண்ணிவிடுவோம். இது அறுவடை பண்ணிட்டா இது காலியாக இருக்கும். காலியாக இருக்கும்போது காலியாக இருக்கிற இடத்துல வராது சார். இப்போ வரப்பு இருக்குன்னா வரப்பில் புல் இருக்குது, அங்கே தான் வந்து தங்கும். அது வரப்பில் தான் முதல்ல தங்கி அதுக்கப்புறம் தான் நிலத்துக்குள்ளே வரும். அது கதிர் வரும்போது உள்ளே வரும் சார். அதுக்கு முன்னாடியே நம்ம அதை சுத்தம் பண்ணிட்டோம்னா வராது. இந்த பகுதியில் பொதுவாக என்ன மாதிரி விவசாயங்கள் நடக்குது? இந்த பகுதியில் வந்து நெல், கேழ்வரகு, கம்பு, நிலக்கடலை சார். இதுதான் சார். வேறு எதுவும். என்ன மாதிரி நிலம் இது? இது வந்து ஒரு களிமண் நிலம். களிமண் நிலத்தில் சில பயிர்கள் வராது அப்படின்பாங்க. அந்த மாதிரிலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். அது வாழை மஞ்சள் கூட வரும் சார். என்னென்னா தண்ணி தேங்கிடும். ஏரியில் தண்ணி நிரம்பிச்சுன்னா இதில் தண்ணி தேங்கிட்டா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லை பயிர் வளர்ச்சி அதுக்கு தகுந்த மாதிரி சில வேறு இந்த செம்மண்ணோ மற்றதெல்லாம் போட்டு பண்ணுறாங்களா? எனக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சார். அதுக்கு நிலம் இப்போ நம்ம இதில் கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவெலாம் பார்த்திங்கன்னா காவம் எடுத்து விட்ருவாங்க. தண்ணி போய்க்கினே இருக்கும். மேட்டில் வந்து வாழை மரம் இருக்கும், மஞ்சள் இருக்கும், எல்லாமே கரையில் வச்சுருப்பாங்க சார். அந்த மாதிரி பயிர் பண்ணலாம். அவங்கெல்லாம் நிறைய உழைச்சி பண்ணுறாங்க சார். இங்கெல்லாம் நிறைய நம்ம பகுதியில் உழைக்கிறதுக்கு ஆள் இல்லை சார். சும்மா உட்காந்துருப்பாங்க. எல்லாம் இலவசம் நிறைய கொடுத்து ஜனங்கள்லாம் கெடுத்து வச்சுருக்காங்க. யாரும் வேலைக்கு வரமாட்டாங்க சார். கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. காசு கொடுத்தா கூட வரமாட்டாங்க. வர்றேன்னு சொல்லுவாங்க, நான் வரமாட்டாங்க. அங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி தண்ணியை வந்து வடிகால் வசதி பண்ணிவிடுவாங்க சார். சுற்றி அது மேடாகவே இருக்கும். அந்த தாவரம் இருக்கிற இடத்துல மேடாக இருக்கும். அதனால் அது எந்த பாதிப்பும் வராது சார். நல்ல மகசூலே வரும் சார். அப்புறம் இன்னொன்று சொல்லுங்க, நம்ம எதிர்காலத்தில் அதான் சார் விவசாய குழுக்கள்லாம் வந்து சொல்கிறாங்க,
கோழி பண்ணையும் மீன் பண்ணையும் வைக்கலாம். மீன் பண்ணை முதல்ல அதான் தொட்டி அமைச்சிட்டு அதுக்கு மேலே வந்து கோழியை பரன் போட்டு பண்ணிட்டோம்னா அந்த கோழியினுடைய எச்சமே வந்து மீனுக்கு கழிவே வந்து மீனுக்கு உணவாயிடும், செலவு குறைவாக இருக்கும், பண்ணலாம் அது பண்ணலான்னு சொல்கிறாங்க சார். அதனால் அதுவும் பண்ணலான்னு ஒரு எண்ணம் இருக்குது. கோழி பண்ணையும் மீன் பண்ணையும் வைக்கலாம் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 சென்ட்டில் பண்ணலான்னு ஒரு சின்னதாக முறையில் பண்ணலாம். ஆமாம், முதல்ல பண்ணி அதில் என்ன கஷ்டங்கள் இருக்குது நஷ்டங்கள் இருக்குது, என்ன அதில் லாபம் வருமா நஷ்டம் வருமானு பார்த்து தான் சார் பண்ண முடியும். பெருசாக முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வந்து முடியாமல் போயிட்டால் கஷ்டம் இல்லைங்களா. சின்னதாக பண்ணோம்னா நமக்கு ஆசையை வச்சு பண்ணி நாமளே அதை பண்ண முடியுமான்னு பார்த்து முடிஞ்சால் பண்ணலாம். நல்லா பண்ண முடியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா பண்ணலாம் சார். இல்லைன்னா விட்டுட்டு வேறு எதுனா பண்ணலாம். இல்லை அது ஐயாவது நீங்கள் இப்போ ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாதிரி பண்ணுறவங்கள போய் பார்த்தோம்னா ஒரு அனுபவம் கிடைக்கும். கண்டிப்பாக பார்க்கணும் சார். ஏன்னா நிறைய பேர் பண்ணுறாங்க, நிறைய பண்ணுறாங்க. சொன்ன மாதிரி அந்த கோழி மேலே வச்சுட்டு கீழே மீன் வச்சோம்னா அந்த கோழியோட கழிவு மீனுக்கு உணவாகுது. அதுக்கப்புறம் மீனோட கழிவு எல்லாத்தையும் அந்த தண்ணி இருக்கு, அந்த தண்ணியும் நிலத்துக்கு வைக்கிறாங்க சார். அது அதில் 3 லாபம் இருக்குது சார். கோழியும் வளர்த்துடுறோம், மீனும் வளர்த்துடுறோம். அந்த தண்ணி வந்து தினம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி அதில் விடுறோம். அதில் வந்து இந்த பஞ்சகாவியெல்லாம் விடுறாங்க சார் மீனுக்கு, அதில் விடுறாங்க. அந்த தண்ணி எல்லாம் அந்த மீனுடைய கழிவுகள் எல்லாம் சேர்ந்து தண்ணி வந்து நிலத்துக்கு பாய வைக்கிறாங்க. அது மாதிரி பாய வச்சோம்னா இதுக்கெல்லாம் உரமே தேவையில்லை சார், தேவையே இருக்காது. அதுவும் நம்ம பாரம்பரிய நெல் 3 மாங்காய். ஆமாம், பாரம்பரிய நெல் பயன்படுறதுனால அது ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை விட்டால் கூட போதும் சார். ஒரு முறை பாய்ச்சினா தண்ணி பாய்ச்சினா அது உரமாயிடும். அதுவே ஒரு சிறந்த உரம். அதை விட வேறு உரம் சொல்லுங்களா? அப்போ நீங்கள் ஏதாவது அதை பற்றி எங்கேயும் போய் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? போல ஆனால் நிறைய படிச்சிருக்கிறேன், நிறைய பார்த்துருக்குறேன், நிறைய அவங்களோட பேட்டிங்கெல்லாம் பார்த்துருக்கோம் சார். டிவியில் பார்க்குறோம், நம்ம மக்கள் டிவிலையும் நிறைய சொல்கிறாங்க, பார்க்குறோம், அதையும் பார்க்குறோம். நம்ம யூடியூப்லேயும் போட்டு பண்ணுறாங்க சார். இவங்க இந்த இடத்துல பண்ணுறாங்க, நீங்கள் வந்து பாருங்கள், நாங்களே கூட அமைச்சு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம போய் பார்த்து அதில் என்ன லாப நஷ்டங்கள் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதை பண்ணணும். ஏன்னா நிறைய இந்த இயற்கை இடர்பாடுகள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சார் இங்கே வச்சிங்கன்னா மற்ற பாதுகாப்பு வேணும், நிறைய இது இருக்குது. ஆமாங்க சார், அதுக்கு ஒரு ஆள் போடணும். ஆமாம், அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, சும்மா போட்டுற முடியாது. போதுமான அளவு இது உங்களுக்கு மனநிறைவு இருக்குது. ஆனால் வருமானம் தரக்கூடிய அதில் நீங்கள் யாருக்கா 4 பேருக்கு சொல்ல முடியுமா? போதுங்க சார். நான் நிறைய விவசாயிங்களுக்கு சொல்கிறேன் சார், நான் விதை இலவசமாக தரேன்றேன். நீங்கள் என்ன விதை கேட்டாலும் நான் வாங்கி கூட தரேன், என் கையில் இருக்கிற விதை என்ன வேணுமோ தரேன். அது மாதிரி கொடுத்துன்னு இருக்கும் சார். அதே மாதிரி உரம் நம்ம இயற்கை நெல் விதை நெல் விதைகள் வேறு நெல் விதைகள் தான் சார், வேறு எந்த விதைகள் இல்லை. இதில் ஒரு 5-6 ரகம் வச்சுருக்கேன் சார் நான். இதில் எந்த நெல் வேணும்னாலும் நான் இலவசமாக கொடுக்குறேன். நீங்கள் ஒரு 10 கிலோ கூட கொண்டு போய் நடுங்க, நட்டு பாருங்கள், அதில் லாப நஷ்டம் தெரியும் உங்களுக்கு. கருப்பு கவுனி இந்த காட்டு யானம் இதில் நட்டோம்னா சார் நான் யாருமே தெரிய மாட்டேன் சார். அதோட கை கட்டின உயரம் வரும். அந்த புயல் அந்த சமயத்தில் மட்டும்தான் சார் பாதிக்குது. அப்போ கூட பார்த்தீங்கன்னா மற்ற நெல்லாம் வந்து விழுந்துச்சுன்னா ஏந்துக்காது, இது வந்து விழுந்தாலும் ஏந்துக்கும். தண்ணியிலேயே நீங்கள் கதிர் பால் ஏறி முத்திடுச்சு சார், கதிர் விழுந்துச்சு, ஒரு பயிர் கூட அது வந்து அழுகலை, தண்ணியிலே இருக்குது சார். தண்ணியிலே இருக்குது பயிர். எவ்வளோ நீள்னா ஒரு 5 அடி 6 அடி இருக்குது சார் பயிர். அது விழுந்துருக்குது. நெல்லும் ஒன்றும் சேதம் ஆகலை, தாளும் ஒன்றுமே ஆகலை. ஆனால் அந்த நம்ம இப்போ வரக்கூடிய நெல் ரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஆனாவே அதுக்கு மேலே அறக்க முடியாது சார். அதை கையை எடுக்க முடியாது, எடுத்தாவே கூழ் மாதிரி ஆகிடும், சீக்கிரமாக போயிடும். இது வந்து 1 மாதம் ஆனால் கூட அப்படியே இருக்குது, தண்டு அப்படியே பசுமையாகவே இருக்கும். நாம் எப்போ வேணாலும் அறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறையும், விழாமல் இருந்தால் நல்ல மகசூல் கிடைக்கும் சார். முழுசாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்கும். விழுந்துட்டால் கொஞ்சம் மகசூல் கொஞ்சம் குறையும். பொதுவாக இங்கெல்லாம் அறுவடையெல்லாம் மிஷின் தான். நம்ம இதுக்கு மட்டும் விதை நெல் மட்டும் கையிலேயே அறுத்து ஓரம் இல்லைன்னா ஒரு மூலையில் நல்லா இருக்கிற இடத்துல எந்த வேறு நெல் கலப்படம் இல்லாமல் சுத்தமாக அறுத்து கையிலே அடித்து வச்சுக்குவோம் சார். அது மட்டும் தனியாக வச்சுக்குவோம். மற்றபடி எல்லாமே மிஷின், மற்றதெல்லாம் மிஷினில் தான் பண்ணிக்குவோம் சார். இப்போ உள்ள காலத்துக்கு அந்த மாதிரி இந்த அறிவியல் வளர்ச்சி இது அறுக்கவே முடியாது சார். இவ்வளோ உயரங்கிறது யார் சார் உள்ளே வந்து நோய்ஞ்சி அறுக்க முடியாதுங்களே.
அதனால் மிஷினே வந்து 2 முறை தான் இருப்பாங்க. மேலே ஒரு முறை அறுத்துட்டு திருப்பி கீழே ஒரு முறை. அந்த கதிரை மட்டும் தனியாக, அதுக்கப்புறம் கீழே வைக்கோல் தனியாக. ஆமாம், உயரம் ஜாஸ்தின்றதுனால. இல்லைனாலும் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தின்னு போவாங்க சார். உயரம் ஜாஸ்தின்றதை தாள் போய் சிக்கிக்கும் அதில் மிஷினில், அதனால் கொஞ்சம் மெதுவாகவே அரைப்பாங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன நெல் ரகங்கள்லாம் பயிரிட்டுருக்கீங்க? நான் வந்து காட்டு யானம், கருப்பு கவுனி, இலுப்பைப்பூ சம்பா, மைசூர் மல்லி, கருங்குருவை, நாட்டு கிச்சிலி. நாட்டு கிச்சிலி பழைய ரகம் சார். இது பழைய கிச்சிலி சம்பான்னு சொல்லுவோமே, அந்த ரகம். இதெல்லாம் பயிர் வைக்கிறேன் சார். இதெல்லாம் விதையும் வச்சுருக்கேன். எல்லாம் வச்சுருக்கீங்க? வச்சுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாவது நட்டு வைப்பேன். இலவசமாக கேட்டிங்கன்னா நீங்கள் அனுப்பி வைப்பீங்க? கண்டிப்பாக அனுப்புவோம் சார். முகம் தெரியாத ஆட்கள் கூட? யார் வந்தாலும் சார், யாராக இருந்தாலும் இல்லை வாங்க, உங்களால் முடிஞ்சால் வாங்க, இல்லைன்னா நானே கூட அனுப்பி வைக்கிறேன் சார். அதுக்கு இப்போ என்ன சார். சரி, இலவசமாக கொடுக்குறீங்க. அதேமாதிரி இப்போ இந்த நிலக்கடலை பற்றி இப்போ நீங்கள் இது என்ன ரகம்? இது பழைய நாட்டு ரகம் சார். இதுக்கு எனக்கு பேர்லாம் தெரியாது. தெரியல, பேர் தெரியாது. பழைய நாட்டு ரகம், நல்லா இருக்கும், ருசியாக இருக்கும், எண்ணெயும் நல்லா இருக்கும். கடலை எண்ணெய்க்கு நீங்களே நானே எண்ணெய் தயார் பண்ணிக்குவோம் சார். நீங்கள் சொன்ன மாதிரி காலங்காலமாக இது வரைக்கும் அந்த பேக்கெட் எண்ணெயே பயன்படுத்துனதில்லை சார். இது வரைக்கும் சுத்தமாக பயன்படுத்துறதில்லை, எப்பவுமே பயன்படுத்துறதில்லை. அப்படியே நமக்கு விளைச்சல் இல்லைன்னா கூட தெரிஞ்ச நாள்லேருந்து. ஆமாங்க சார், விளைச்சல் இல்லைன்னா கூட நிலக்கடலை வேர்க்கடலையை ஒரு 1/2 மூட்டை வாங்கி நாமளே நேரில் செக்கில் ஆடி எடுத்துன்னு போவோம். அந்த புண்ணாக்கு வந்து இதுக்கு தான் பயன்படுத்துவோம், நிலத்துக்கு தான் பயன்படுத்துவோம், விற்க மாட்டோம். இன்னும் தேவைன்னா அதிகமாக வாங்கின்னு வருமே தவிர குறைக்க மாட்டோம். அந்த மாதிரி நிலக்கடலை புண்ணாக்கு வந்து கிடைக்கிறதே கஷ்டம் சார். ஆனால் இப்போ கூட எங்கள் கையில் ஒரு 100 கிலோ கிட்ட வச்சுருக்கிறேன் நான். என்ன அடுத்த போகத்துக்கு தேவைன்றதுனால அப்படி வச்சுருக்கேன் சார் நான். நெல் பயிரிடுறீங்களா? ஆமாங்க சார். அடிப்படையிலேருந்து வந்து இல்லை உங்களுக்கு சில பேர் தக்கை பூண்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆமாங்க, நீங்கள் என்ன மாதிரி பண்ணுறீங்க? நானும் ஒரு சில டைமில் போடுவோம் சார். டைம் இருக்கும்போது போடுவோம். இந்த தக்கை பூண்டு, அப்புறம் இன்னொன்று சனப்பை 2ம் போட்டிருக்கேன் சார். போடுவோம். போட்டு சேடை ஓட்டும்போது, இந்த மாதிரி சேடை ஓட்டும்போது சேர்த்து பண்ணிவிடுவோம். இந்த மிஷின் நீங்களே ஓட்டுவீங்களா? அப்படி இல்லை சார், இது வாடகை தான். சரி, அது மடக்கி உழுதுட்டு அதுக்கப்புறம் அடி உரமாக ஏதாவது? அடி உரம்னா வேப்ப முன்னாக்கு, புங்க முன்னாக்கு, கடலக்காய் புண்ணாக்கு கலந்து போடுவோம் சார். அது கலந்து ஒரு முறை ஒரு ஏக்கருக்கு ஒரு 2 மூட்டை போடணும் சார். 2 மூட்டை போட்டுட்டோம்னா அதுக்கு போதும். பிறகு அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கழித்து ஜீவாமிர்தமோ இல்லை பஞ்சகாவியமோ விடுவோம் சார். தண்ணியிலே விடுவோம். நாற்று நட்டதுக்கப்புறம் ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சு. ஆமாங்க சார். அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதத்தில் 2 முறை ஏதாவது ஒன்று ஸ்ப்ரே பண்ணுவோம். இல்லைன்னா கீழே தண்ணி வழியாக புண்ணாக்கும் கடலை புண்ணாக்கை வந்து ஊற வச்சுட்டு புளிக்க வச்சு ஒரு 3 நாள் 4 நாள் இருந்து தண்ணியிலேயே விட்டுருவோம் சார். அதுவும் உரத்துக்கு தான்? உரம். அதில் என்ன சத்து? நல்ல சத்து சார். அதுதான் அருமை. என்ன சத்து? அதில் வந்து நிறைய எல்லா சத்தும் கிடைக்கும் சார். அதில் அது பயிர் பார்த்தீங்கன்னா நல்ல வளமாக வரும். அது விட்டுட்டோம், நல்லா தூர் பிடிக்கும். நல்ல தூர் பிடிக்கும், நல்ல வளமாக வரும் சார். ஆமாம், உங்கள் அனுபவத்தில் அந்த மாதிரி பண்ணுவாங்க சார். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் நிலத்திலே விளையக்கூடிய கடலையை பயன்படுத்தி நம்ம திரும்ப இதுக்கே பயன்படுத்துகிறோம். மறுசுழற்சி மாதிரி தான். அதே மாதிரி இந்த செடியும் வந்து விற்கிறதுலாம் கிடையாது சார். இதை பிடுங்கிட்டோமா, கடலக்காய் பறிச்சிக்கணுமா, இதை அப்படியே போட்டு மறுபடியும் தண்ணி விட்டு சேடை ஓட்டிடுவோம். இதே அப்படியே சேடை. இதில் சொன்ன மாதிரி இதுக்கு அடியில் கூட. ஆமாங்க சார். இதில் வேர் முண்டுகள் இருக்கும் சார். அது வந்து நைட்ரேட்டை வந்து சேர்த்து வச்சிருக்குது. நைட்ரசனை, ஆகாயத்தில் இருக்கிற நைட்ரசனை 70% இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இழுத்து அந்த வேர் முண்டில் சேர்த்து வச்சுருக்கோம் சார். அது நல்ல உரம், நல்ல உரம் சார். இது இந்த வேர்க்கடலைக்கு பிறகு வைக்கிற நெல்லோ எந்த பயிராக இருந்தாலும் நல்ல வளமாக வரும். மோரை வந்து ஒரு 3 நாள் அந்த மாட்டு சாண குப்பை இருக்கு இல்லையா, அதில் வந்து மோரை வந்து புதைச்சி வச்சிடணும் சார். புதைச்சி வச்சுட்டு அது 3 நாள் நல்லா புளிச்சிடும். நல்லா புளிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் எடுத்து அதில் இந்த துறிஞ்ச மரம்னு இருக்குங்க சார். அந்த துறிஞ்ச தழையை வந்து உருவி அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை வடிகட்டி இந்த மோரோட கலந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த பதிர்லாம் வராதுங்க சார். பதிர்லாம் வராது, நல்லா பூ பிடிக்கும், நல்லா காய். அந்த அதில் அந்த கதிர் சமயத்தில் வர நோய்களும் சுத்தமாக இல்லாமல் போயிடும், நல்லா போயிடும். அதான் கேட்டேன். ஆமாம் சார். ஆனால் நீங்கள் பண்ணுறது? அது பண்ணுறோம் சார், அதுவும் பண்ணுவோம். நிறைய அனுபவங்கள், உங்களோட அனுபவங்கள், அதாவது நீங்கள் ஆசிரியராக இருக்கும்போதே விவசாயம் பண்ணியிருக்கீங்க, இப்போ முழு நேரமாக பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் நிறைய தகவல்கள் சொன்னீங்க. ஏன்னா ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு தகவல் சொல்கிறாங்க. ஆமாங்க ஐயா. அதில் கொஞ்சம் முறைகள் மாறுபடும், வித்தியாசம் இருக்கும். இருந்தால் கூட அதில் எனக்கு நல்ல நான் பின்பற்றின வழிமுறைகளை எனக்கு நல்ல
ஈல்டு கிடைக்குது, கிடைக்குது சார். விளைச்சல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுங்கிறது ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான விஷயம். ஆமாங்க ஐயா. தொடர்ந்து பண்ணுங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்காலத்தில் அந்த படித்தவங்க இப்போ கூட சார் படித்தவங்க ஒரு சிலர் வந்து இந்த இயற்கை விவசாயத்தை கேட்டு தெரிஞ்சுன்னு போய் பண்ணுறாங்க. நல்லா பண்ணுறாங்க சார், நல்லா பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதெல்லாம் செய்கிறோம். சரி சரி. இல்லை அதை தொடர்ந்து பிற்காலத்தில் நீங்கள் சொன்னீங்க அந்த மீன் பண்ணை, ஆமாங்க சார், அந்த கோழி பண்ணை, அந்த மாதிரி அதையும் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். வாய்ப்பு இருந்தால் அடுத்த இடம் அவங்க வந்து பார்க்குறோம். மகிழ்ச்சி. நன்றிங்க சார், நன்றி.